நம்ம முலாம்பழம் வாங்கினதும் இதை கட் பண்ணி இதில் உள்ள விதையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் உண்மையிலேயே இந்த விதையில தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த விதையை வச்சு சம்மருக்கு நல்லா கூலான ஒரு ட்ரிங்க் செய்யலாம். இந்த விதையெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதே இந்த அளவுக்கு அடிச்சாச்சு. இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டின பிறகு அந்த சக்கையெல்லாம் நமக்கு தனியாக கிடச்சிடும். ஜூஸ் தனியாக கிடச்சிடுச்சு. இப்போ இதில் ஐஸ் க்யூப் போட்டு சூப்பராக ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். முலாம்பழத்தோட அதோட விதையில் தான் அதிக சத்துக்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.